நம்ம வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் வைஸ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ரேங்கிங் டீட்டெயில் ரிப்போர்ட் எல்லாமே வந்துடும். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 9 வரைக்கும் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கு. இந்த டேட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு ஆக்டிவ் ஆகக்கூடிய டேட்டு. நீங்கள் வந்து அந்த டேட்டில் எழுதலை அப்படின்னா மறுபடியும் எழுத முடியாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஆக்டிவான எல்லா டெஸ்ட்டையுமே எப்போலாம் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 9 வரைக்கும் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கு. நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கான ரேங்கிங் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம வந்து முதல் டெஸ்ட் வந்து பாலிட்டி கொடுத்தோம், அடுத்த வருஷம் 1 by 1 கொடுத்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு வந்து ஒரு 500லேருந்து 1000 பேருக்கு மேலே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களில் இன்றைக்கி எந்த லெவலில் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து இன்னும் ஸ்பீட் ஆகலாம். ஓகே, நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட் 9 டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதிக்கோங்க. மற்ற டெஸ்ட்லாம் எழுதணும் அப்படின்னா நம்மளோட ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இதான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள், அந்த 3 கோடை. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியல் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு குரூப் 4 சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் அப்படிங்கிற நேமில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரிசையாக எல்லா டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இமேஜில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து யூனிட் 9 டெஸ்ட்டெல்லாம் லிங்கை யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரேண்டமாக இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் அட்டன் பண்ண டெஸ்ட்டுக்கான மார்க் என்ன, உங்கள் ரேங்க் என்ன, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, அதில் வந்து உங்கள் ரேங்கிங் அப்படிங்கிறது என்னது, ஸோ வந்து டாப் மார்க் வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நம்ம டெஸ்ட்டுக்கான அப்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே வந்து அனுப்புகிறோம். ஸோ வந்து வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேமோட நீட் ஃப்ரீ குரூப் 4 ரிவிஷன் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டுக்கான பொசிஷன், டேட், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனுப்புவோம். ஸோ இந்த டெஸ்ட், இந்த ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சப்ஜெக்ட் தான். பாலிட்டி அப்படின்னா பாலிட்டிக்கான ஃபுல் சிலபஸ், ஐஎன்எம்னா ஐஎன்எம்க்கான ஃபுல் சிலபஸ். ஓகே, ஸோ வந்து எல்லாருமே டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.